அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்தைக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மிருக புத்தினா என்ன? அப்புறம் விசேஷ புத்தியா இருக்கக்கூடிய மனிதன்னா யாரு? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மை தவிர, மற்ற மிருகங்கள் எல்லாமே வந்து அவங்க விசேஷ புத்தியோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மள மாரியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஏக கதி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கதி தான் நமக்கு அறிவா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த அறிவா இருக்கக்கூடிய ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அதனால அவங்க விசேஷ புத்தியோட இருக்கிறாங்க. ஒரு மோப்ப சக்தியாகட்டும், ஒரு ஞாபகமாகட்டும், ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அத செய்யறதாகட்டும், அப்புறம் நித்தியம் எது, அநித்தியம் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதாகட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே அது வந்து உதவி பண்ணுது. ஆனா நமக்கு பின்ன கதியா இருக்கிறதுனால, அதாவது அது வெளியில வர்றதுனால, அந்த வாயு வெளியில வர்றதுனால, நமக்கு வந்து அந்த விசேஷ புத்தி இருக்கிறது கிடையாது. ஏன்னா அறிவா இருக்கக்கூடிய வஸ்து வெளியில போய் அது தீர்ந்து போயிருது. அதனால நமக்கு வந்து அந்த விசேஷ புத்திங்கிறது இல்லாம போகுது. அப்போ இத அனுசரிச்சு பார்க்கும்போது, நம்ம மனிதன்னு சொல்லும்போது அவங்களுக்கு விசேஷ புத்தி இருக்கிறதுனால தானே மனிதன்னு சொல்றோம். அப்ப நமக்கு விசேஷ புத்தி இல்லங்கிறப்போ, நம்மள வந்து மிருகம்னு தான் நாம அழைச்சுக்கணும். வேணுனா இருகால் மிருகம்னு வேணா நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதில வேணா நம்ம ஒரு வித்தியாசம் இருக்கலாம். மத்த மிருகங்கள்லாம் 4 கால்ல நடக்கும்போது, நம்ம 2 கால்ல நடக்கிறோம். அப்போ இருகால் மிருகம்னு வேணா நம்மள அழைச்சுக்கலாமே தவிர, மனிதன்னு அழைக்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் நமக்கு கிடையாது. அப்படி அழைக்கிறதா தான் நமக்கு அந்த விசேஷ புத்தி கண்டிப்பா இருக்கணும். அப்போ நம்மை தவிர இந்த உலகத்தில இன்னும் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது ஏககதியா இருக்கிறதுனால, அவங்களுக்கு தான் அந்த விசேஷ புத்திங்கிறது இருக்கவே செய்யுது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த டாபிக் ஏன் எடுத்தார் அப்படின்னா, சிருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது, நம்மளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மள மாதிரி இல்லாம, வேற வேற இன வித்தியாசங்களோட இருக்குது. அந்த உருவ வித்தியாசங்கள் காணப்படுது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இப்போ சாமி வந்து இத எடுக்கிறாரு. இந்த விஷயத்த சொல்றாரு. மிருகம்னா என்ன? மனிதன்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அத சொல்ல வர்றாரு. இப்போ திரும்பவும் இத சொல்லி முடிச்சதுக்கப்புறம், சாமி சொல்றாரு, நமக்குள்ளார அது சப்த ரூபமா அது வெளியில போயி, அக்னி சொரூபமா இருக்கக்கூடிய சப்தமா வெளியில போய் நசிஞ்சு போறதுனால தான், நமக்கு வந்து அந்த நம்மள உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருது. ஏன்னா நாம பார்க்கறது, எல்லாம் நம்ம பழகுறது, நம்ம தெரிஞ்சுக்கிறது, இத்தனை விஷயமும் வந்து வெளி உலகம் சார்ந்த விஷயமாவே இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளார அந்த ஜீவசக்திய நடத்தி, நம்மள கவனிக்கிறது கிடையாது. அது என்னைக்கு நாம செய்றோமோ, அன்னைக்கு வந்து நம்மளுடைய சப்தமா இருக்கக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ளாரயே ஒடுங்கிரும். அப்ப மட்டும் தான் நம்ம மனிதர் ஆகிறோம். அப்போ நம்மளுடைய கதி அந்த ஏககதியா மாறும்போது மட்டும் தான் நம்ம மனிதர் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சாமி சொல்லியிருந்தார். அதுவரைக்கும் நாம மனிதர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. நாம இருகால் மிருகம்னு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இப்போ இது சொன்னது வந்து உண்மைதான் அது. அவர் சொன்னது சரிதான். நமக்கு விசேஷ புத்திங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு நெறைய உதாரணங்கள் வந்து சாமி சொல்லிட்டாரு. ஆனா, இப்போ முதல்ல கேட்ட கேள்வி திரும்ப சீடன் கேட்குறாரு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா, இந்த உருவ வித்தியாசத்த பத்தி கொஞ்சம் விளக்குங்க. ஏன் வந்து அந்த மனிதர்ன்னு அபிமானிச்சுட்டு வரக்கூடிய இருக்காளிகளா இருக்கக்கூடிய நாம ஒரு மாரி இருக்கிறோம். நாம மிருகம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மத்த யானை, குதிரை, மாடு, ஆடு, சிங்கம், புலி இந்த மாரி நாற்காலிகள். அதுபோக பறவை இனங்கள். அந்த கழுகு, அப்புறம் கிளி, காகம், கோழி, மயிலு இந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் ஊர்வன, பாம்பு, பல்லி இந்த மாரியான விஷயங்கள். அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள். இந்த தவளை, ஆமை, மீனு இந்த மாரியான விஷயங்கள். இதெல்லாம் இல்லாம கிருமி கீடாதிகள். சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத நுண்கிருமிகள். இப்படி பல விதத்திலயும் வந்து அந்த இன வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா சாமி சொல்றது என்ன சொல்றாரு? எல்லா உயிர்கள்லயும் இருக்கக்கூடிய ஜீவன்கிறது ஒண்ணுதான். அந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பா தான் மத்த எல்லா ஜீவன்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. ஆனா உருவத்துல அது ஒண்ணா இருக்கிறதில்ல. ஜீவனா பார்க்கும்போது எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதான்னு சொல்லியாச்சு. அந்த உருவ வித்தியாசத்துக்கான விஷயம் என்ன? இது எப்படி வந்து இந்த நானாவிதமான விஷயங்கள்ல அது காணப்படுது. பல வகையா காணப்படுது அப்படிங்கிறது தான் சாமி வந்து சொல்றது. ஆனா சிருஷ்டிங்கிறது ஒரே விதத்துல இருக்கு. எல்லாமே முட்டையிலிருந்து தான் ஜனித்து வருது. பாலூட்டி இனமா இருந்தாலும் அந்த கர்ப்பப்பைக்குள்ளார நம்ம முட்டையா தான் இருந்தோம். அங்கிருந்து தான் நாம சந்தானமா வெளிப்பட்டு வர்றோம். கோழி ஒரு முட்டை போட்டு அடக்காக்குது அப்படின்னா,
அது வெளியிலேயே முட்டைய விட்டு அடக்காக்குது. ஆனா பாலூட்டி இனங்கள் என்ன பண்ணுதுன்னா, கர்ப்ப பாத்திரத்திலேயே முட்டையிட்டு அங்கிருந்தே அடக்காத்து, அங்கிருந்தே அத சந்தானத்த உண்டு பண்ணி தான் அது வெளியில குடுக்குது. எப்படி பார்த்தாலும் எல்லாருமே முட்டையிலேருந்து ஜனித்தவர்கள் தாங்கிறது ஒரே சிருஷ்டியில ஒரே வகையான சிருஷ்டிகளா தான் நம்ம இருக்கிறோங்கிறதையும் முதல்லயே சொல்லியிருந்தார். இப்ப அதனால தான் எல்லாரும் ஒரே சிருஷ்டியில வரும்போது இந்த இன வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறது தான் இப்ப அவர் கேட்கறது. அப்போ சாமி சொல்றாரு, நாம குடியிருக்கிறதுக்காக வேண்டி, நமக்கு வசதிக்கு தகுந்தபடி, நம்மளுடைய தேவைக்கு தகுந்தபடி நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு குடிசை வீடோ, இல்ல ஒரு ஓட்டு வீடோ, இல்ல ஒரு அந்த தார்ஸ் போட்ட அந்த ஆர்சி வீடோ, இல்ல ஒரு 2 அடுக்கு மாடி வீடோ, இல்ல 3 அடுக்கு மாடி வீடோ, இல்ல ஒரு 8 அடுக்கு மாடி வீடோ, மாளிகையோ, நம்ம வசதிக்கும், நமக்கு தேவைக்கும் தகுந்தபடி நாம என்ன பண்றோம்னா, அத நிர்ணயிச்சு அதுக்குள்ளார நாம வாழ்றோம். எதுக்காக அப்படின்னா, சுகமா வசிக்கிறதுக்காக. அப்போ அந்த வீடுகளினுடைய பயன்பாடு எதுக்காக அப்படின்னா, என்னுடைய தேவைக்காகவும், என்னுடைய வசதிக்காகவும் தான். என்னுடைய கெப்பாசிட்டிக்காக. என்னால எவ்வளோ செலவு பண்ணி ஒரு வீட்ட என்னால கட்ட முடியுமோ, அதுக்கு தகுந்தபடியான ஒரு விஷயத்தில என்னுடைய தேவைக்கு அனுசரிச்சு நான் அத செஞ்சுக்கிறேன். அது வந்து ஒரு சிலர் வந்து ஓலையில தங்குறவங்க இருக்காங்க. அந்த வித்தியாசம்ங்கிறது இருக்கு. அப்படி குடிசையில வாழ்ந்தாலும் சரி, 8 அடுக்கு மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எந்த வீட்ல இருந்தாலும், அங்க எந்த வீட்ல இருக்கிறாங்கங்கிறது அங்க முக்கியம் இல்ல. அங்க தங்குறதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? எல்லாருமே மனுசங்க தான்னு சொல்றோம். அந்த மனுசங்க தான் ஓலை வீட்ல இருந்தாலும் அவன மனுஷன்னு தான் சொல்லணும். அவன் 8 அடுக்கு மாளிகையில இருந்தாலும் அவன மனுஷன்னு தான் சொல்றோம். அப்ப அங்க தங்குறவர் தான் அங்க முக்கியமே தவிர, அங்க வந்து எந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க முக்கியம் கிடையாது. அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. எப்படின்னா, எப்படி நமக்கு தகுந்தபடி ஒரு வீட்ட தீர்மானிச்சு நாம குடியிருக்கிறோமோ, அந்த மாரி அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா, ஜீவனா அவரு ஜனிச்சு வந்து, அவரு சுகமா வசிக்கிறதுக்காக வேண்டி, அவரு ஒரு வீட்ட செலக்ட் பண்றாரு. அது எலியா இருக்கலாம். அந்த எலியினுடைய உடம்பா இருக்கலாம். யானையினுடைய உடம்பா இருக்கலாம். மனிதர்ன்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய உடம்பா இருக்கலாம். அவர் எத அனுபவிச்சு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரோ, அதுக்கு தகுந்தபடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு வீட்ட வந்து தீர்மானிக்கிறார். எனக்கு இந்த வீட்ல நான் வசிச்சா போதும். நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தோட அவர் வராரு. அவர் எந்த வீட்ல இருந்தாலும் சரி, அவர் வந்து ஜீவன் தான். அது ஈஸ்வரன் தான். அதுக்குள்ளார இருக்கக்கூடியது ஈஸ்வரனுடைய சைத்தன்யம் தான். அப்போ ஜீவன்கிறது எத்தனை ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஏன்னா நாம நிறைய ஜீவராசிகளை பார்க்குறோம். இப்போ மனிதர்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மளே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா 700 கோடிக்கு மேலே இருப்போம். அப்போ இத்தனை வகையான ஜீவன்கள் மனித இனத்தில் மட்டுமே இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, எறும்பு அப்படிங்கிற இனத்தில் எவ்வளோ இருக்கும், பறவை இனங்கள்ல எவ்வளோ இருக்கும், மிருகங்களுடைய மற்ற இனங்கள்ல எவ்வளோ இருக்கும், அப்போ இத்தனை ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னா எத்தனை ஜீவன்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நமக்கு உண்டாகவே செய்யும். ஆனால் சாமி சித்தவேதத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜீவன்கிறது ஒன்றே உள்ளது அப்படின்ட்டார். முன்னாடியே அவருடைய ஒரு கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஜீவன் ஒன்றே ஆகுங்கிறார். அப்போ ஒரே ஜீவன் தான் அப்படின்னா, இப்போ ஒரு எறும்பினுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னா, இந்த 2 ஜீவன் சமம்னு அர்த்தம் கிடையாது. அவர் அதை அந்த மீனிங்கில் அவர் சொல்லலை. 2 ஜீவனும் சமம் தான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது சமம்னு அர்த்தமாயிராது. அவர் ஒன்றே உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கிறது ஒன்லி ஒன்றுன்னு அர்த்தம். போத் ஆர் ஈவன் அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லலை. ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். மீதி இப்போ இங்கே நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஜீவன் ஒன்று தான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கறது, கேட்கறது, அறிஞ்சது எல்லா ஜீவன்களும் என்னுடைய பிரதிபலிப்புன்னு சாமி சொல்லிட்டார். இந்த ஒரு ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே எல்லா ஜீவனாகவும் இங்கே பரிணமிச்சு இருக்குது. அப்போது இதில் அந்த உருவ வித்தியாசத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இது வேற அது வேறன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 அடுக்கு மாளிகையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் விசேஷ புத்தி ஜாஸ்தி இருக்கும், ஓலை குடிசையில் இருக்கிறவங்களுக்கு விசேஷ புத்தி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்லை.
அது அவங்கவங்க கத்துக்கிறதையும், அவங்கவங்க புரிஞ்சுக்கிற விஷயத்தையும் பொறுத்து தான் அந்த விசேஷ புத்திங்கிறது இருக்கு. அவங்க அறிவாளியா இருக்கிறதும், முட்டாளா இருக்கிறதும், அவங்க அவங்களுடைய அனுபவத்த பொறுத்தது அது. அந்த அனுபவத்துக்கும், அவர் இருக்கிற வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த வீட்ல இருந்தா தான் அவன் புத்திசாலியா இருப்பான். இந்த வீட்ல இருந்தா அவன் புத்திசாலி இருக்க மாட்டான்னு நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அனுபவம்ங்கிறது அந்த வீட்ட அனுசரிச்சு வர்றது கிடையாது. நம்மளுடைய வசதி வாய்ப்புகள அனுசரிச்சு அது வர்றது கிடையாது. நாம இந்த வாழ்க்கை பாடங்கள்ல எத கத்துக்கிட்டோம், நாம எத விட்டுட்டோம், அப்படிங்கிறத அனுசரிச்சு தான் நமக்கு அந்த அனுபவம் ரீதியா நமக்கு அந்த புத்தி சக்திங்கிறது உண்டாகுது. நாம எத செய்யணும், எத செய்யக்கூடாதுங்கிறத அத வச்சு தான் நாம தீர்மானிக்கிறோம். அப்படி நம்ம ஏதாவது ஒரு காரணத்த சொல்றதுக்கு அந்த வீடு எந்த வகையிலயும் அது காரணம் இல்ல அது. அப்போ நாம அ எந்த வகையில வந்து நம்ம இந்த மனிதர்களுடைய இனத்த வந்து இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, வசதி வாய்ப்புகள வச்சு தான் நாம அத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கும். அவரு பணக்காரரு, இவங்க ஏழை அப்படின்ட்டு. அந்த வித்தியாசமும் நமக்கு வந்து அவசியம் இல்லாதது தான். ஏன்னா ஜீவன் ஒண்ணுங்கிறப்போ, அது எந்த வீட்ல இருந்தா என்ன? அந்த ஜீவனுக்கு தகுந்த ஒரு வீட்ல அது சுகமா வசிக்குது. அங்க இருந்தா தான் அது உயிர் வாழுங்கிற மாரி எந்த கண்டிஷனும் கிடையாது. நமக்குள்ளார அந்த மூச்சு காத்து நடமாடிட்டு இருந்தா தான் உயிர் வாழ முடியும். இது ஒண்ணு தான் நாம உயிர் வாழ்றதுக்கான ஒரே கண்டிஷன். இங்க அன்னம், தண்ணி எதுவுமே அங்க தேவையில்லன்னு சாமி சொல்லிட்டாரு. அங்க ஜீவன் உள்ளுக்குள்ளார இருந்துச்சுன்னா, நீ சாப்பிட வேண்டியதில்ல. அது இருக்கும். அது போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, நீ சாப்பிட்டுருந்தாலும் கூட அந்த உணவுனால உன்ன காப்பாத்த முடியாது. அது வெளியில போயிரும். நீங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, போய் தான் தீரும். அத போக விடாம தடுக்கிறது மட்டும் தான் நம்ம கையில இருக்குது. அத நம்ம சரியா செஞ்சா, அது பாட்டுக்கு பேசாம இருக்கும். அத எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா அத சிநேகிச்சா போதும். அது மேல நீங்க பிரியம் வச்சீங்கன்னா போதும். அது நம்ம கூட இருக்கும். நாம அத கண்டுக்காம, எனக்கு அத விட எனக்கு வேற விஷயங்கள் தான் பெருசுன்னு நம்ம நினைக்கும்போது, அது வெளியில போய் தீர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு மத்த எல்லா விஷயத்தையும் விட என் ஜீவன் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த அந்த சிநேகமும், அந்த முக்கியத்துவமும் நமக்கு தெரியும்போது தான், அந்த ஜீவன் நமக்காக வேண்டிய இந்த கூட்டுக்குள்ளாரே இருக்கும். அதுக்கு எதையுமே எதிர்பார்க்காம இருக்கும். நீங்க தண்ணி குடிக்க வேண்டியதில்ல, நீங்க சாப்பாடு சாப்பிட வேண்டியதில்ல, மருந்து, மாத்திரைகள எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்ல. அது பாட்டுக்கு சுகமா பேசாம இருக்கும். அதனால தான் அகஸ்தியர் சொல்றாரு, அந்த "உண்ணும்போது உயிரிழத்தை உயர வாங்கி, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். தின்னும் காய், இலை, மருந்தும் அதுவே ஆகும்" அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவாவே, அந்த மருந்தாவே, அந்த பொருள் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஆ அகஸ்தியர் வந்து சொல்றாரு. அந்த உயிரெழுத்த உயர வாங்கும்போது ஒரு பயிற்சி செய்றோம். அந்த பயிற்சிய நம்ம சரிவர செஞ்சாலே போதும். நீ சாப்பிட வேண்டியது கிடையாது. நீ மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் தின்னும் காய், இலை, மருந்து எல்லாமே அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்போ இந்த ஜீவன் இதுக்குள்ளார இருக்கிறதுக்கு நம்ம ஆகாரம் உண்டா தான் இது இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இங்க கிடையாது. இத சிநேகிச்சு இத வெளியில விடாம பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆ அந்த யோகிதைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். திருமூலர் சொல்ற மாரி "காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாம்ங்கிறாரு." அந்த காற்ற பிடிச்சு வைக்கிறதுக்கான கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நீங்க மரணம்னு சொல்லக்கூடிய அந்த யமன, அந்த கூற்ற நீங்க எட்டி உதைச்சிடலாம். மரணமில்லா வாழ்வ உங்களால வாழ முடியும். சிரஞ்சீவியா உங்களால வாழ முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும், அது சுகமா வசிக்கிறதுக்காக இந்த வீட்ட அது வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. அப்போ இந்த வீட்ட அனுசரிச்சு இங்க புத்தி சக்தி இருக்கு, இல்ல அப்படின்னு குறிப்பிட்டு இங்க சொல்ல முடியாது. அதனுடைய அனுபவத்த வச்சு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அதுக்கு சாமி வந்து என்ன காரணம் சொல்றாருன்னா, இப்போ பல ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட வந்து ஒரு ரிஷிமார்கள வச்சிருப்பாங்க. ஆலோசனை கேட்கறதுக்காக. இந்த நாட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒருத்தன் படையெடுத்துட்டு உடனே ஓடி வர்றான். அத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ராஜாவுக்கு தெரியாது. அப்போ ஒரு நல்ல அனுபவஸ்தரா இருக்கக்கூடிய ஒரு ரிஷி, அவர் ராஜ ரிஷின்னு அவருக்கு பேரு. அவர் பக்கத்துல எப்பவுமே கூடயே இருப்பாரு, அந்த அரசவையில. அவர் வந்து ஆலோசனை கேட்பாரு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உடனே அவருடைய புத்தி சக்திக்கு தகுந்தபடி அவர் யோசிச்சு ஒரு நல்ல யோசனை சொல்லுவாரு. அதன்படி அவங்க வந்து அந்த ஆட்சியை நடத்துவாங்க. அப்போ அங்க ஆள்றது ராஜாவா இருந்தாலும், அது யாருடைய யோசனையின் கீழ ஆளப்படுதுன்னா, இந்த மாரி ஒரு ரிஷிமார்களுடைய யோசனை கீழ தான் அது நடத்தப்படும்.
ஒரு எமர்ஜென்சினா ஒரு வியாதி வந்துடுச்சு நாட்டுக்குள்ளார. அதை எப்படி தீர்க்கறது? அப்படின்னா கூட அவங்க அதுக்கான ஏதாவது ஒரு யோசனையில ஒரு நல்ல ஒரு வழிய அவங்க காமிச்சு குடுப்பாங்க. அப்போ ராஜாவ காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப புத்தி சக்தி அதிகமா, நல்ல யோசனை செஞ்சு ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அறிவாளியா யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அங்க இருப்பாங்க. அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அரசவையில வேலை முடிஞ்சுன்னா நேரா குடிசைக்கு தான் போவாங்க. அவங்க இருக்கிறது எளிமையா, அவங்களுக்கு தேவையான அளவுக்கான ஒரு ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த குடிசையில. குடிசையிலலாம் வந்து 2 பிகேலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அங்க கிச்சனும் அதுதான், ஹாலும் அதுதான், பெட்ரூமும் அதுதான். அப்படி எளிமையா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ எளிமையா வாழக்கூடிய அந்த வீட்ல இருந்து கூட 8 அடுக்கு மாளிகையில இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு அவங்களால புத்தி சொல்ல முடியும். அவங்க வந்து அந்த உயர்ந்த ஜாதியில தான் பொறந்திருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நாம கீழ் ஜாதின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய பல்லராவோ, பறையராவோ கூட அவங்க இருப்பாங்க. ஆனா, அவங்க தன்னுடைய சக்திய உள்ளுக்குள்ளாரே அடக்கி, அத நிறுத்தி வச்சு பழக்கப்படுத்தி, அது மூலமா அவங்க அனுபவத்த அடைஞ்சு, தன்னுடைய ஞானத்த அவங்க விருத்தி செஞ்சிருப்பாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, சாமி வந்து சிலர உதாரணமா சொல்றாரு. திருவள்ளுவரு, பாக்கனார், நந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா ஞானிகள். அவங்க வந்து ரொம்ப யோகிதையோட அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள இப்போ வரைக்கும் நம்ம புகழவும் செய்றோம். அவங்க எழுதின புஸ்தகங்கள இப்பவும் உயர்ந்த ஒரு நிலையில நாம எண்ணத்துல வைக்கவும் செய்யறோம். அவங்க காமிச்சு குடுத்த பிரமாணங்கள் எல்லாம் சரியானது தான் அப்படின்னு உலகம் ஏத்துக்கவும் செய்யுது. ஆனா, அவங்கலாம் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஓல குடிசையில எளிமையா வாழ்ந்தவங்க தான். அப்போ அந்த விசேஷ புத்திங்கிறது இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடம்புங்கிறது ஒரு வீடு. இதுக்குள்ளார வசிக்கிறது வந்து ஜீவன். அது எலி அப்படிங்கிற உடம்புக்குள்ளார, அந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஜீவன் வசிக்குது அப்படின்னா, அதுக்கு புத்தி சக்தி குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. ஏன்னா, நாம என்ன நெனச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த மானிட உருவத்தில நாம வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு யோகிதையான நிலைமை. நமக்கு தான் அறிவாளி, நாம தான் புத்தி சக்தியோட இருக்கிறோம். நமக்கு தான் நெறைய தெரியுது அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு அபிமானத்த உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால தான் அந்த அ சின்ன சின்ன பிராணிகளுக்கெல்லாம் அறிவு இல்லன்னு நாம நெனைக்கிறதுக்கு காரணம். ஏன்னா சயின்ஸ்ல நான் படிச்சிருக்கிறேன். ஒரு எறும்புக்கெல்லாம் ஓரறிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். ஓரறிவுள்ள ஜீவிகள், ஈரறிவுள்ள ஜீவிகள், 3 அறிவுள்ள ஜீவிகள்னு அவங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. மனிதனுக்கு மட்டும் தான் 6 அறிவு உள்ள ஒரு ஜீவிகள் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு அபிமானத்த உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா சாமி சொல்றது என்னன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் 5 அறிவுங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடியது. அந்த 5 அறிவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களால பார்த்தறிவதும், காதால் கேட்டறிவதும், மூக்கால் முகர்ந்தறிவதும், நாவால் சுவைத்தறிவதும், தோலால் அறிவதுமா இருக்கக்கூடிய இந்த 5 வகையான அறிவுங்கிறது சகல ஜீவிகளுக்கும் பொதுவானது. இதுல கொஞ்சம் புத்தி சக்தி அப்படின்னு அதிகமாக இருக்கக்கூடியது. அது ஒரே ஒரு அறிவு. அது 6வது அறிவு. அதுதான் நித்தியம், அநித்தியம் அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து விவேகம்னு சாமி சொல்றாரு. அந்த வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ புத்தி, மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மை தவிர மத்த எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. நமக்கு மட்டும் தான் அது இல்ல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ மத்தவங்கள்லாம் மத்த ஜீவிகள்லாம் வந்து நம்ம உடம்ப விட அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குது. ஹைட் கம்மியா இருக்குது. கனம் கம்மியா இருக்குது. நம்ம அளவுக்கு அது யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்ல அப்படின்னு நாம முடிவு பண்ணிற முடியாது. அதனால தான் சாமிங்க ஒரு ஓலை குடிசையையும், 8 அடுக்கு மாளிகையையும் அவர் உதாரணமா காமிச்சு சொல்றார். நாம 8 அடுக்கு மாளிகைய நம்மள நாமளே நெனச்சிட்டு இருக்கிறோம். அந்த மத்த ஜீவராசிகள் எறும்பு, அந்த மாரி ஜீவராசிகள் நாம ஓலை குடிசை மாரி அத மதிக்கிறது கிடையாது. அதுக்கு அவ்வளோ புத்தி சக்தி இருக்கிறதா நம்ம நெனைக்கிறதும் கிடையாது. அப்போ மனிதர்ன்னு அபிமானிச்சுட்டு வந்திருக்கிறவங்களுக்கு, இந்த உடம்புங்கிறது 8 அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையா நாம வந்து நெனச்சிட்ருக்கிறோம். எறும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலான அந்த ஜீவிகள்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குடிசையில இருக்கக்கூடியதா நாம வந்து எண்ணிட்டுருக்கிறோம். அதனால தான் இந்த மனிதர்ன்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நமக்கு அதிகமான விசேஷ புத்தி இருக்குன்னு நாம எண்றதுக்கு அது தப்பான ஒரு அபிப்பிராயமா மாறிடுது அப்படிங்கிறத சாமி சொல்றார். அப்போ இந்த வீட்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிறதுக்காக தான் அங்க வந்து இந்த திருவள்ளுவரையும், ராஜாக்களையும் குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்றார். திருவள்ளுவர் ஓலைக்குடிசையில இருந்தாலும் அவங்களுடைய அந்த பிரமாணங்கள ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறோம்.
ஆனா ராஜாக்கள் எவ்வளோதான் செல்வ செழிப்போட இருந்தாலும் கூட, இவங்க புத்திமதி இல்லாம அவர்னால சரியா அந்த ஆட்சிய நடத்த முடியாது. அவங்களுக்கு வலு இருக்கலாம். ஒரு எதிராளி வந்தா சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு உடம்புல பலம் இருக்கலாம். அந்த யுத்தத்துக்கான சாதுரியம் இருக்கலாம். ஆனா, அந்த அறிவு அப்படின்னு சொல்லும்போது, அத யோசிச்சு, நிதானிச்சு ஒரு தீர்மானத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ, அது வந்து குறைவா தான் இருக்குது. அதனால தான் அவங்க ராஜரிஷிய கூட வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமும் அங்க ஏற்படுது. அப்போ இங்க இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன வித்தியாசங்கள்லாம் வந்து குறிப்பா பார்த்தா, அது வந்து கிரக வித்தியாசம். அதாவது வீட்டினுடைய வித்தியாசம் தானே தவிர, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய மனுஷனுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த எறும்பு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அந்த எறும்பு வந்து ரொம்பவும் சிறியதா இருக்குது. நாம அத ஒரு நிமிஷம் கூட அத பார்த்து மதிக்கிறது கிடையாது. ஆனா அது என்ன பண்ணுது தெரியுங்களா? தன்னுடைய உடம்பினுடைய எடை இருக்கும் இல்லைங்களா? எறும்பினுடைய எடை, அத விட பல மடங்கு அதிகமான எடைய அது தூக்கிட்டு அது பாட்டுக்கு போயிரும். அதனுடைய உணவு பொருள் தான் அது. ஆனா, அது அதனுடைய வெயிட்ட விட அது ஜாஸ்தியா இருக்கும். ஆனா, அத அசால்ட்டா தூக்கிட்டு போயிரும். த அந்த கனமான தன்னை விடவும் பெரிய பொருள, அதாவது கனமான பொருள, அது ஒரு ஆளா தூக்கிட்டு அது பாட்டுக்கு போயிரும். இப்போ என்னுடைய வெயிட் 70 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்ஸிமேட்டா. என்னால அந்த 70 கிலோவும் தூக்க முடியுமான்னா, தூக்க முடியாது. ஒரு 25 கிலோ மூட்டைய தூக்கலாம். 50 கிலோ மூட்டைய தூக்கிட்டு உடனே கீழ வச்சிரலாம். அவ்வளோதான் என்னால முடியும். தூக்கிட்டு ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. ஆனா, அந்த எறும்பு தன்னை விட அதிகமான பளுவ தூக்குது அப்படின்னா, அதனுடைய சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத சாமி சொல்றார். அது மட்டும் இல்லாம, அந்த எறும்புங்கிறது வந்து ஆ ஒரு ஒரு லைன்ல போயிட்டுருக்கும். நம்ம குறுக்கால வந்து ஏதாவது கால் ஏதாவது தெரியாம வச்சுட்டோம் அப்படின்னா, அது சரசர சரசரன்னு மேல ஏறிரும். அந்த சுறுசுறுப்பு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வராது. அது அவ்வளோ ஸ்பீடா சரசர சரசரன்னு மேல கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்குள்ள நம்ம உச்சந்தலை ஏறுற அளவுக்கு அது ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடா அது பாட்டுக்கு போயிரும். அத்தனை எட்டு வந்து எடுத்து வைக்குது. ஒரு ஸ்டெப்பு. நம்மனால அந்த 10 செகண்ட்ல எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பாருங்க. அதனுடைய காலிலிருந்து 10 செகண்ட்ல அது எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்குது? நாம அதே 10 செகண்ட்ல நம்மனால எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்? அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மள விட அது எவ்வளோ ஸ்பீடா, எவ்வளோ சுறுசுறுப்பா அது வந்து இயங்குதுங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றார். அதுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறதே அதுக்கு இல்ல. நம்ம வந்து இன்னைக்கு வேலைய நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அத தள்ளி போட்டுருவோம். அவங்களுக்கு அந்த மாரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்களோட வேலை எந்த நாளைக்கு உணவு கிடைக்காட்டி என்ன? அத நம்ம சேமிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது சேமிச்சு வைக்கும். கூட்டா ஒரு ஒரு சமூகமா வாழக்கூடிய ஒரு பிராணி அது. ஒரு பூச்சி இனங்கள். அது பாட்டுக்கு அது ஒற்றுமையா அவங்க எல்லாருமே எங்கெங்கேயோ இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதற்கு ஒரு மோப்ப சக்தி இருக்கும். எங்கேயாவது ஒரு சர்க்கரைய போட்டு வைங்க. அந்த மோப்ப சக்திய புரிஞ்சுக்கிட்டு அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்தில அந்த எறும்பு அந்த சர்க்கரைய தேடிட்டு வந்துரும். அங்க உணவு பொருள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. அது வர்றது மட்டும் இல்லாம, அது வர்ற வழியில மத்த எறும்புகளுக்கு ஒரு லிக்விட்ட வந்து போட்டே வரும். நான் இந்த வழியா போறேன். ஒரு உணவு பொருளுடைய வாசனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கங்கிற மாரி அது ஒரு அடையாளத்த அது வந்து வச்சுட்டே போகுது. அது பார்த்தீங்கன்னா, லைனா அந்த அடையாளத்த பார்த்துட்டே அடுத்த எறும்புகள்லாம் லைனா வர ஆரம்பிச்சுரும். அதனால தான் எறும்புகள்லாம் வரிசையா போறதுக்கு காரணம். அது அந்த மத்த எறும்புகளுக்கும் அந்த அறிவிப்பு அது உடனே குடுத்துருது. உடனே எல்லாமே வந்து அந்த உணவுப் பொருட்கள கலெக்ட் பண்ணிட்டு, எல்லாருமே தன்னுடைய கூட்டுக்கு போய் அது சேமிக்கிறதுக்கான வேலைகள செஞ்சுருவாங்க. இங்க ஒரு ஓட்டை இங்க இருக்கும். இன்னொரு ஓட்டை ஒரு 10 அடிக்கு அந்த சைடு இருக்கும். ஆனா கீழ பூமியில பார்த்தீங்கன்னா, அத்தன ஓட்டைக்கும் நடுவுல கனெக்டிவிட்டி இருக்கும். ரூட் மாரி. எல்லாம் ஒரே இடத்துல தான் அது வந்து சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீங்க நுட்பமா ஒவ்வொரு ஜீவிகளையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியும். அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஒவ்வொன்னும் செய்யுது. நாம நினைக்கிறோம் அது தூங்குது, அது சாப்பிடுது, அதுக்கப்புறம் மைதுனம் பண்ணுது, சம்யோகம் பண்ணுது. இத தவிர அதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. ஆனா அது தான் வாழக்கூடிய அந்த வாழ்நாள்ங்கிறது அதுக்கு குறைவா இருந்தா கூட, அதுக்குள்ளார அது எவ்வளோ சிறப்பா தன்னுடைய வாழ்க்கைய நடத்த முடியுமோ, அவ்வளோ தூரம் நடத்துது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அதுக்கு அந்த ஏககதிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு இருக்கு. அந்த விசேஷ புத்தி உண்டாகிறதுக்கு அது ஒண்ணு தான் காரணமா இருக்குது. நமக்கு அது இல்லாம போறதுனால தான், நாம எதுக்கு வாழ்றோம்? எப்படி வாழணும்? எதுவுமே தெரியறதில்ல. அந்த தெரியாத ஒரு நிலைமையில நாம தன்னையும் அறிய முடியாம நாம நசிஞ்சு போறதுக்கு அது காரணமாகுது. அப்போ ஒரு தேனீ எடுத்துக்கோங்க. ஒரு தேனீ எடுத்தீங்கன்னா, அது ஒரு கூடு கட்டுது.
அவ்வளோ அருமையாக ஒரு கூடை கட்டி எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அந்த உழைப்புக்கான ஒரு அடையாளமாக தேனீயை சொல்லுவாங்க. பிஸி பீ அப்படிம்பாங்க. அதுதான் எப்போவுமே ஒரு துருதுருன்னே இருக்கும். அது அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு. போகும் பூவிலேருந்து தேன் எடுத்துகிட்டு வரும், திரும்ப வைக்கும். அது வச்சுட்டோம், நமக்கு இன்றைக்கி வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்காது. மறுபடியும் அடுத்ததுக்கு போயிடும். அது ஒரு செகண்டில் அது ரெக்கை அடிக்கிறனுடைய ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி அது. அதை நம்ம கவுண்டிங் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக அது வந்து ரெக்கை அடிச்சுட்டு அப்படியே நிற்குது. அது ஒரு கூட்டு குடும்பமாக அந்த வேலையை அது நல்லாவே செஞ்சுட்டு வருது. ஆனால் நாம ஒரு 4 பேர் தான் குடும்பத்தில் இருக்கிறோம். அதுக்குள்ளார நமக்கு ஒற்றுமை இருக்கிறது கிடையாது. அதுக்குள்ளாரையே நமக்கு வந்து அங்கே அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க கிடையாது. அது ஒரு சமூகமாக வாழக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் போடாமல், எந்த சச்சரவையும் செஞ்சுக்காம அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. நமக்கு இங்கே ஒரு ஒற்றுமையாகணும்னா ஒரு சாதி வேணும், ஒற்றுமையாகணும்னா ஒரு மதம் வேணும், ஒற்றுமையாகணும்னா ஒரு இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அந்த இனத்துக்குள்ளார ஒற்றுமை இருக்குதான்னு கேட்டால் அதுக்குள்ளாரையும் இல்லை. இன்னொரு இனத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ளாரையும் இல்லை. இந்த 2 இனமும் சேர்ந்துச்சு எங்கேயோ சந்திச்சிச்சுன்னா அதுக்குள்ளாரையும் பிரச்சனை. அப்போ பிரச்சனையை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கிற வேண்டிய வேலையை மட்டும்தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அவங்க ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எறும்பு தேனியும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக சகோதரத்துவமாக அவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றா சேர்ந்து ஒன்றா உழைச்சிட்ருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாம் அந்த விசேஷ புத்தியாக அவங்க இருக்காங்கங்கிறத கவனித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. இன்னொன்று தூக்கணாங்குருவி கூடை பற்றி சாமி சொல்கிறார். அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா அது கழண்டு கீழே விழுகாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக அதை வந்து அந்த குருவி வந்து கட்டுது. அந்த தானே போய் ஒரு சுள்ளி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அழகால், அதாவது அந்த வாயால் அது வந்து கட்டுது. அதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை. அதுவே வாயால் உடைச்சிருது, வாயால் சொருகுது, வாயால் மடக்குது, வாயால் பின்னுது. யாருடைய உதவியும் அதை நாடுறது கிடையாது. ஆனால் அது கட்டுற அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளால் அது செய்ய முடியாது. அது அவ்வளோ அருமையாக அந்த விஷயத்தை பண்ணுது. அது பண்ணுனா கூடவும் அதில் இன்னொரு புத்தி சக்தியை நம்ம கவனிக்கணும். ஒரு காற்றுனாலேயோ ஒரு மழைனாலேயோ அது பாதிக்கப்பட்டு கீழே விழுகாத மாதிரி முன்னமே கணிச்சிருது. அது இந்த இடத்துல கட்டுனா நம்ம இயற்கை சீற்றத்தினால நமக்கு எந்த பாதிப்பு வராதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது கட்டுது. நாம் வந்து அந்த மரத்தை வெட்டாமலோ நாம் அந்த கூட்டை சேதப்படுத்தாமலோ இருந்தால் அது கீழே விழுகிறது கிடையாது. அது அங்கே அப்படியே பேசாமல் அது அங்கேயே தான் இருக்கும். அவ்வளோ ஒரு நுட்பமாக கவனித்த அந்த விஷயத்தை பண்ணுது. நாம் இங்கே வாஸ்து பார்த்தெல்லாம் நம்ம வீட்டை கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அங்கே விரிசல் விழுந்துருது. ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா தண்ணி உள்ளுக்குள்ளார வந்துடுது. அப்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த புத்தி சக்தி இருக்கிறது கிடையாது. நாம் ஆர்கிடெக்ட் வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கான எத்தனையோ படிப்புகளாக ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம், பிஹெச்டியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு கட்டடக்கலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அந்த பிஹெச்டியெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அறிவை வச்சு அவங்க முன்கூட்டியே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நல்ல தெளிவாக அவங்க வந்து அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அவங்க வந்து எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் ஒரே ஆளாக இருந்து அதை பண்ணுறாங்க. நாம் ஒரு வீடு கட்டணும்னா நமக்கு ஒரு கதவு பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ரம்பம் வேணும். ஒரு மரத்தை நம்ம அறுத்து அதுக்கு ஒரு தாப்பால் போடுறதுக்கு கருவிகள் வேணும். அதை செய்கிறது நம்மளால் முடியுமானா நமக்கு அந்த நுட்பம் பத்தாது, நமக்கு அது தெரியாது. அதுக்கு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு வரணும், அவருக்கு ஒரு காசை கொடுத்து அவர் செஞ்சால் மட்டும்தான் முடியும். இவர் கொத்தனாரை கூப்பிட்டு வந்தால் தான் அவர் செவுரு கட்டி தருவார். அது ஆசாரிக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆள், எலக்ட்ரிஷியனுக்கு, பம்பருக்கு, இப்படி அது எத்தனையோ பேர் சேர்ந்து தான் அந்த வீட்டை வந்து கட்டித்தர வேண்டிய ஒரு அவசியங்கிறது அங்கே இருக்குது. அதனால் மற்ற விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு இயற்கைக்கும் அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த சேதம் கொடுக்காத அளவுக்கு அது எதையுமே பண்ணுறது கிடையாது. கீழே விழுந்த சுள்ளிகளை வச்சு அது தன்னுடைய கூட்டை கட்டிக்குது. நாம் ஒரு மரத்தை வெட்டி அதிலிருந்து கதவு ஜன்னல்களை நாம் செஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு இயற்கையை நாம் சேதப்படுத்தி தான் நாம் சுகமாக வசிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம செய்யணுமா வேண்டாமாங்கிறத நாம் யோசித்து பார்க்குறது கிடையாது. இது நமக்கு அவசியமா இல்லையான்னு நாம் என்றைக்குமே நினைக்கிறது கிடையாது. அப்போது ஒரு அந்த ஜீவிகளினுடைய ஞானம்ங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த மேன்மையை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து கேட்குறாரு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு பறவைக்கு வந்து கர்ப்பம் உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டு அந்த அடைக்காத்து குஞ்சு பொரித்து ஒரு பறவை அது கூடயே இருக்கும். இன்னொரு பறவை என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போய் தனக்கான இரைகளை வந்து அது எடுத்துகிட்டு வருது. அந்த குஞ்சு பறவைக்கும் அந்த கடை காத்துட்ருக்கிற இன்னொரு பறவைக்கும் சேர்த்தியே அது உணவுகளை எடுத்துகிட்டு வருது. ஒரு நிமிஷ நேரம் கூட அந்த குஞ்சை விட்டு பிரிஞ்சு போகாமல் அது கண்ணும் கருத்துமாக கூடயே இருந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்குது. நம்ம குழந்தைகளை அப்படி கண்ணும் கருத்துமாக கூட கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிற மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியறது கிடையாது. நம்ம டிவி போட்டுவிட்டு இது சாப்பிடு, அந்த டிவி பார்த்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாம் சமைக்கிறதுக்கு போயிடுறோம், வேறு ஏதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு போயிடுறோம். ஆனால் நாம் அந்த மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த குஞ்சுகளுக்கு தானே போய் இரைகளை தேடி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ரட்சிக்கான அந்த சக்தி கிடையாது. அதுக்கு தெரியாது எப்படி நம்ம போய் ஒரு இரையை எடுத்துகிட்டு வரணும்னு. அப்போ அது வரைக்கும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த சுய ரட்சிக்கான அந்த சக்தி கிடச்சிருச்சுன்னா, அதுவாக போய் அந்த இரையை தேடுறதுக்கான நிலைமை வந்துடுச்சுன்னா, உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேர்த்தையுமே அந்த குஞ்சு பறவையை அதோட சுதந்திரத்துக்கு விட்டுறாங்க. அது தனியாக அது போயிடும். இவங்க இது என்னுடைய குஞ்சாச்சே, நான் பெற்றதாச்சே, நான் வளர்த்துனதாச்சேன்னு சொல்லி இவங்க எந்த ஒரு உரிமையும் அங்கே வந்து கோர்றது கிடையாது. அது சுதந்திரமாக அது பாட்டுக்கு இருக்கும், இவங்க சுதந்திரமாக இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே வெளியில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நாம் வந்து அப்படி இல்லை. நாம் அதை சரிவர நம்ம குழந்தைகளை அந்தளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதும் கிடையாது. அவங்க நமக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்கள பார்த்துக்கிறோம். இப்போல்லாம் வந்து டைம் டேபிள் போட்டுக்கிறோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். அந்த கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற நிலைமையில் நாம் இல்லை. அப்படி இருந்தும் கூட நாம் 100 வயசு ஆனாலும் இது என்னுடைய பொண்ணு, இது என்னுடைய பையன், இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பந்தத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது ஒரு அந்த ரட்சிக்கான ஒரு சக்தி அதுக்கு கிடைக்கிற வரைக்கும், தானே ஒரு உணவை தேடி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் தான் அதை நாம் வளர்த்த வேண்டிய கடமைங்கிறது நமக்கு இருக்குது. அவங்க அதுக்கான நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கை. அதை மற்ற உயிரினங்கள் அதை சரியாக புரிஞ்சுருக்கிறாங்க. நாம் வளர்த்தி கொடுக்கறதுக்கான ஒரு பொறுப்போடு தான் நாம் இருக்கிறோமே தவிர, வளர்ந்ததுக்கப்புறம் நாம் அவங்களுக்காக வாழ்கிறதோ அவங்க நமக்காக வாழ்கிறதோ இங்கே எந்த ஒரு விதிமுறையும் இந்த இயற்கைங்கிறது அங்கே விதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது எல்லா உயிரினத்துலேயும் பொதுவான ஒரு விஷயம். ஒரு குரங்கு இருந்துச்சுன்னா அந்த குரங்கை கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த குஞ்சு, அதாவது அந்த குட்டி குரங்கு அது இருக்கும். அம்மாவோட மாரில் பாலை குடிச்சிட்டு அந்த அந்த உடம்போடையே ஒட்டிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே விட்டு பிரியாமல். அங்கேயே தூங்கும், அப்படியே அம்மா கூடயே விளையாடிட்டு இருக்கும், பேசாமல் இருக்கும். இந்த தாய் குரங்கு அங்கே இங்கேன்னு மரத்துக்கு மரம் தாவும், அப்போ கூட அதை வந்து விடுறது கிடையாது. அது எப்போ வந்து தன்னுடைய தாய் குரங்கை அந்த குட்டி குரங்கு விட்டுருச்சோ, அது தனியாக வந்துருச்சோ, அப்போ அது திரும்ப சேர்த்திக்காது. அந்த சுயரட்சிக்கான அந்த சக்தி அதுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத தீர்மானத்தில் எடுத்துக்கிட்டு அது தனியாக சுதந்திரமாக அதை விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது என்னுடைய குட்டி குரங்கு, இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த செகண்டில் அதை வந்து மாற்றிக்குது. அவ்வளோதான், அந்த என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே அது உடனே வந்துடுது. ஆனால் நாம் அது வந்து வர்றது கிடையாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். அதனால் நாம் அந்த சுயரட்சிக்கான ஒரு தீர்வுக்கு வர்ற அந்த குழந்தை வர்ற வரைக்கும் அதை சரியாக பாதுகாத்து அதை வளர்த்த வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த பந்தத்தை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அந்த நிலைமைங்கிறது நமக்கு கிடையாது. அதை வந்து மற்ற உயிரினங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்குது அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கான சுயரட்சிக்கான சக்தி கிடைச்சதுக்கப்புறம் தாய் என்றோ தகப்பன் என்றோ மகன் என்னோ அப்புறம் மகள்னோ எந்த ஒரு பந்தமும் அதுகளுக்குள்ளார அது வச்சுக்கிறது கிடையாது. அப்போது அதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த குட்டி குரங்காகட்டும் ஒரு குஞ்சு பறவையாகட்டும் எல்லாருமே என்னுடைய தாய் தான், எல்லாருமே என்னுடைய தகப்பன்மார் தான் அப்படின்னு நினச்சிக்கும். இந்த தாய் அந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பறவைகள் அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாமே என்னுடைய மகன் தான், எல்லாமே என்னுடைய மகள் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார வந்துடும். ஏன்னா அங்கே ஒற்றுமைங்கிறது அதுதான் வந்து சாத்தியப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் சாமி சிவானந்த பரமசர் வந்து சித்த சமாஜத்தில் நிறுவினார். அங்கே வந்து அந்த ஒரு மகன் தாய் அப்படிங்கிற பாசமெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது.
அந்த குடும்பத்துக்கான பாசங்கள் அங்கே இருந்துச்சு, பந்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இனி இன்னொருத்தரை வேறொருத்தரா பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பட்சி ஜென்மத்துக்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் அந்த ஆசிரமத்த வந்து அங்க நிறுவுறாரு. சமாஜத்த அவர் வந்து நிறுவி வைக்கிறாரு. அப்போ இந்த ஒரு தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அ அவங்களுடைய உத்தரவாதம் எப்ப வரைக்கும் அப்படின்னா, அவங்க சுய ரட்சிக்கான ஒரு திறமையா அவங்க வர்ற வரைக்கும் தான். அவங்களே போய் ஒரு உணவுப் பொருள்கள எடுத்துக்கிற வரைக்கும், இவங்க தான் உத்தரவாதிகள். அந்த குழந்தைக்கான உத்தரவாதிகள். அவங்க ரெடியாயி வந்துட்டாங்க. அவங்களே அவங்களுக்கான தேவைகள செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க அதில பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான் சாமி வந்து சொல்றாரு. அப்போ அந்த பூரண சக்தி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்பிக்கை நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, நாம அவங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டுடணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. இதத்தான் வந்து மத்த உயிரினங்களெல்லாம் சரியா புரிஞ்சுகிட்டு அத செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப இதெல்லாமே நம்ம கண்ல நேரடியா பார்க்கக்கூடிய விஷயம் தான். நீங்க அத கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி ஒரு நடவடிக்கையில இருக்காங்கங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்போ இந்த மனிதர்ன்னு விசேஷ புத்தி உள்ளவர்னோ நாம அபிமானிச்சுட்டு இருக்கிற நமக்கு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு உண்டாயிடுச்சுன்னா, நாம மத்த பறவைகள் பாதுகாக்கிற மாரி நாம அத பாதுகாக்காம, ஆனா பந்தங்கள மட்டும் 100 வயசு வரைக்கும் வச்சுக்கிறோம். நாம சாகுற வரைக்கும் அந்த பந்தம்ங்கிறத வச்சுக்கிறோம். என்னுடைய சொத்து என் குழந்தைக்கு தான் போணும். வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது. வேற யாருக்கும் இதில எந்த யோகிதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிற அந்த நெனப்புங்கிறது, அது அகங்காரத்துக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்போ ஒரு இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து நாம யோசிச்சு பார்க்கறது கிடையாது. அதனால தான் நமக்கு ஞானம் உண்டாகாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் யோசிக்காம, நான் வந்து மனிதனாகோ, நான் எல்லா ஜீவிகளையும் விட நான் மேலானவன். எனக்கு புத்தி சக்தி ஜாஸ்தியா இருக்குது. அதனால தான் என்ன மனிதன்னு நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு, மத்த ஜீவிகள் வந்து புத்தி சக்தியோட இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்காம, நாம வந்து நம்மளுடைய புரிதல் தான் சரியானது. நாம வரைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விஷயங்கள் தான் சரியானது அப்படின்னு சொல்லி நாம நினச்சுட்டு நாம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ மத்த ஜீவிகளுக்கெல்லாம் வந்து அந்த மேன்மை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அவங்கெல்லாம் நம்மளோட புத்தி சக்தியில குறைவானவங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நாம ஒரு குருட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ மனிதர்ன்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நமக்கு உண்மையாவே எந்த ஒரு விவேகமும், எந்த ஒரு அறிவும் நமக்கு இல்லாம தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்போ எந்த ஒரு பொருள கேட்கவோ, பார்க்கவோ, அறியவோ செஞ்சோம் அப்படின்னா, நாம அதை எப்படி சரியா அதை நம்ம எப்படி அந்த விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னா, சரியாக மனதை ஊன்றி அத வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அந்த காரண காரியங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத ஆலோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதனுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதெல்லாம் ஆலோசிக்காம, நான் மேலோனாகும், மத்ததெல்லாம் இழிந்தவைய அப்படியே நம்மள விட கீழானது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறதுனால, நமக்கு மூட நம்பிக்கை உண்டாகி, அது மூலமா புத்தி கெட்டு போய் இந்த ஜனங்க எந்த ஒரு விவரமும் இல்லாம நசிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எப்படி அப்படின்னா, ஈஸ்வரன்கிறது அது ஜீவனா இருக்குது. அந்த ஜீவனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன், தன்னுடைய இருதயமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில அவர் வந்து இருந்துக்கிட்டு, அது வெளியில சலிச்சு வருது. அது அந்த சலனத்துக்கு காரணம், நாம இந்த மாயைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது சலிச்சு வெளியில வருது. அப்படி வெளியில வர்ற அந்த ஈஸ்வரனுக்கு ஒரே சக்தி இல்லாமல் வேற சக்தி கிடையாது. ஏன்னா ஒரு எறும்புகிட்ட இருந்து ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்குள்ளார வெளிப்பட்டு வருது அப்படின்னா, அதுவாகட்டும், என்னுடைய ஜீவன் என்னிலிருந்து வெளிப்பட்டு இந்த உலகத்துக்குள்ள வர்றதாகட்டும், இந்த 2க்குமே வேற வேற சக்தி இருக்க முடியாது. ஏன்னா ஜீவன் ஒன்று தான், ஈஸ்வரன் ஒன்று தான் அப்படிங்கிறப்போ, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியும் ஒண்ணா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அதனால ஈஸ்வரனுக்கு ஒரே சக்தி தான் இருக்குது. அது சின்ன பொருளு, அது சின்ன வீட்டுக்குள்ளார இருக்குது. எறும்பினுடைய உடம்புக்குள்ளார தானே இருக்குது. அந்த ஜீவனுக்கு என்ன சக்தி இருக்க போது? அது என்ன சக்திய வெளியிட்ற போது அப்படின்னு சொல்லி நாம எண்ண முடியாது. ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அது ஒரே சக்தி தான். அதனால தான் அவரு ஜீவன் என்பதே ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தன்னுடைய சக்தியை வெளியில விடுறாரு அப்படின்னாலே, அது ஒரே சக்தி தான் இருக்க முடியும். அந்த சக்தியில இது பெரிய சக்தி, சின்ன சக்திலாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால இத நம்ம சரியா புரிஞ்சுக்காம தான்
நாம் அது சின்னது நாம் பெருசு அப்படின்னு எண்ண வேண்டிய ஒரு அவசியங்கிறது உண்டாகுது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் எப்போ ஈஸ்வரனுக்கு இந்த பலவிதமான சக்திகள் இல்லை, அதாவது குறைஞ்சது அதிகமானது அப்படிங்கிற மாதிரியான சக்திகள் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ ஒரே சக்தி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த சக்திங்கிறது தன்னுடைய சக்தி தான் அப்படிங்கிறதையும் நாம் என்னக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ தான் இந்த துரபிமானத்தை விட்டு, எந்த துரபிமானம் அப்படின்னா நான் பெரியவன் மற்றதெல்லாம் சின்னது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துரபிமானத்தை விட்டு, அந்த ராகத்து வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பையும் விட்டுட்டு நாம் அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் நாம் தானாக இருக்க முடியும், நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து அந்த இன வித்தியாசத்துக்கான ஒரு காரணங்கள். அது எந்த ஒரு காரணத்தினால அது வந்திருந்தாலும் சரி, அந்த ஜீவன்கிறது எனக்கு இந்த உடம்புல இருந்து நான் இதை அனுபவிக்கணும்னு அது தீர்மானித்து வந்திருக்குது. அது ஏன் எதுக்கு அப்படின்னு நாம் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாது. அது எந்த உடம்புல இருந்தாலும் சரி, அது எறும்பாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எதுன்னு தான் நாம் கவனிக்கணும். அந்த ஜீவன்லேருந்து வெளியில் வந்த சக்தி எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டிய தவிர, அது எந்த உடம்புல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கக்கூடாது. அப்படி தான் ஓலை வீட்டில் இருந்தாலும் அவனை மனுஷன்னு தான் சொல்கிறோம், அவன் ஈரடுக்கு மாளிகையில் இருந்தாலும் அவனை மனுஷன்னு தான் சொல்கிறோம், 8 அடுக்கு மாளிகையில் இருந்தாலும் அவனை மனுஷன் தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் அது எந்த ஒரு உடம்புல இருந்தாலும் அது ஜீவன்கிறது ஜீவன் தான். அதுலேருந்து வெளிப்படக்கூடிய சக்திங்கிறது ஒரே சக்தி தான். அதனால் அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் இன வித்தியாசங்களை நீங்கள் கவனிக்காதீங்க, அந்த உருவ வித்தியாசங்களை நீங்கள் கவனிக்காதீங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை மட்டுமே கவனிங்க அப்படிங்கிறது தான் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ இதுதான் வந்து அவர் இன வித்தியாசத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம். இதில் இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு இனங்கள்லேயும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாலினங்கள் இருக்குது. ஆண் அப்படிங்கிறதும் பெண்ணுங்கிறதும். இந்த வித்தியாசம் எப்படி வந்துச்சு, இந்த வித்தியாசம் ஏன் ஒரு சிருஷ்டிக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியை சீடன் வந்து கேட்குறாரு. நாம் அதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு அது என்னங்கிறத பற்றி நம்ம கவனிப்போம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.